பிரைஸ் தி லார்ட். ரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்குது. என் தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் மத்தேயு புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அநேக இடத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து பூலோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ரகசியங்களை வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். யார் யாது அதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஓமைகளாக சொல்லுகிறார். 31ஆம் வசனத்தில் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் வைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாய்த்து பறவைகள் அதில் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். கர்த்தருடைய வார்த்தையானது நாம் அதை பெற்றுக்கொண்டு நமக்குள்ள அந்த வார்த்தை வளர்ந்து அதனுடைய கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும் என்று இந்த கடுகு விதையினுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறார். எப்படியாவது இந்த சுவிசேஷ செய்தி நிமித்தமாக நாம் அவரிடத்தில் நெருங்கும் வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் சொல்லுகிறார் பாருங்கள். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பாருங்கள், ஒரு மாவு புளிக்க வேண்டும் என்றால் அது புளிக்க வேண்டும். அதுக்குண்டானதை நம்ம புளியானதை அதில் மிக்ஸ் பண்ணி 1 நாள் 2 நாள் வைக்கிறோம் இல்லையா? அதிக நாள் வைத்தாக்கா அது அதிகமாக புளிச்சிடும். இதே இடத்துல வேறொரு இடத்துல புளித்த மாவுக்கு ஜாக்கிரதையாக இருங்க என்று சொல்லுகிறார். அதே போல் நமக்கு இந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை பத்திரப்படுத்தி அதன்படி நடந்து கொள்கிறது நமக்கு அவசியம் என்று அதை குறித்து சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களுடன் ஓமைகளாக பேசினார். ஓமைகளினாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஓமைகளாக பேசி ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னாக்கா 45ஆவது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் இருக்க சகலத்தையும் காட்டிலும் பரலோக நித்திய ஜீவனத்துக்கு ஏதுவானதை நம்ம தேடி கண்டுபிடிக்கக்கூடியது, ஆராய்ந்து அதை தேடி பெற்றுக்கொள்ளுகிறது, அதற்காக சகலத்தையும் விட்டு அதை அடைந்து கொள்ளுகிறது நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு வியாபாரி என்று சொல்லப்படுகிறார். அதையும் சொல்லி நம்மளை ஊக்குவிக்கிறார். ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணாக்கா, அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இந்த பூமியில் எத்தனையோ காரியங்கள் நம்ம பிஸியாக இருக்கலாம். ஆனால் நாம் எத்தனை நேரம் கர்த்தருடைய சமூகத்திலையும் அவருடைய வார்த்தையிலையும் அதை நிறைவேற்றுவதிலையும் இருக்கிறோம் என்று நாம் கவனமாக இருந்தால் சொன்னாக்கா பரலோக ஜீவியம் நமக்கு கிடைக்கும். அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அது நமக்கு பொக்கிஷமானது. அதான் சொல்லியிருக்கிறார். பிறகு 47ஆவது வருஷத்தில் அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. பார்த்தீங்களா? ஒரு வலைக்கு ஒப்பாக வச்சிருக்கார். அதாவது கடைசி நாட்களிலே அந்த வலையிலிருந்து சிக்கிக்கொள்ளுகிற சுவிசேஷத்தை கேட்டு யாரெல்லாம் நல்ல தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்களோ உங்களை அவர் ராஜ்யத்துக்கென்று தெரிந்து கொள்கிறார். வேதம் சொல்லுகிறது, உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவை களை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதரர் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை
பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். என் தேவ பிள்ளைகளே, நரகத்தை பற்றியும் பாதாள பற்றியும் இந்த உலகத்தில் ஒருவரும் சொல்லலை. நம்ம ஆண்டவர் இரட்சகர் நாம் தெரிந்து கொள்ளணும், நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படியாவது நித்திய ஜீவியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பிடிவாத்து நிமித்தமாக பல விதத்தில் அவர் ராஜ்யத்தை குறித்து ரகசியங்களை சொல்லுகிறார். விதைகளை குறித்து சொல்லுகிறார், விதைக்கிறதை குறித்து சொல்லுகிறார், தோட்டக்காரர் சொல்லுகிறார், கடுகு விதையை குறித்து சொல்லுகிறார், கோதுமை மணிவை குறித்து சொல்லுகிறார், ஒரு பிஸ்னஸ் மேனை சொல்லுகிறார், வளைக்கோப்பாக சொல்லுகிறார். இப்படியாக சொல்லி நம்மை அவர் பட்சத்தில் இழுக்க பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, மகத்தான ஒரு தேவன் நமக்கு கிடைச்சிருக்கார். அதனால் இந்த நாட்களிலே அவரை பற்றி கொள்ளுங்க, அவருடைய சுவிசேஷ காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.